அதிரடி உத்தரவுகளை அனுர போட்டதும் ஒரு நல்ல விடயமாக தான் நான் பார்க்குறேன். ராமநாதன் அர்ச்சுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். இது வரியில்லாத வாகன அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்பட போகுது. ஜனாதிபதி அவர்களை நாங்கள் பாராட்டி ஆகணும். என்ன அவர் ஏதாவது பதில் காணொலி தந்தா உங்களுக்கு அதையும் நான் தாரேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம் பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாமே முடிவடைந்து சில விடயங்கள் சர்ச்சைக்குரிய விடயமாக போய்கொண்டிருக்குது. அதில் முதல் விடயம் தான் நமது வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள். அர்ச்சுனா பற்றி சொல்லணும்னா, நான் இதுக்கு முதல் நிறைய காணொலிகள் அவர் சம்பந்தமாக நான் உங்களுக்கு தந்திருப்பேன். நீங்கள் அதையும் பார்வையிடலாம். ஒரு சிறு விடயம் நான் அவரை பற்றி சொல்லணும்னா, சுயேட்சை குழுவில் 17ஆம் இலக்கத்தில் ஊசி என்ற ஒரு இலச்சினையில இருந்து 20க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்று அபார வெற்றின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, 24 வருடங்களாக யாருமே சுயேட்சையா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கண்டதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்போ தற்சமயம் சில ஊடகங்கள் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் சில எதிர்ப்புகளும் சில கண்டனங்களும் தெரிவித்து வராங்க. அது சம்பந்தமாகவும் மற்ற இரண்டாவது விடயம் என்னென்னா, நமது ஜனாதிபதியான அனுர அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமை சம்பந்தமான ஒரு அறிவித்தல் ஒன்று தந்திருக்கிறார். அப்ப இன்று 25ஆம் தேதி, அதாவது 2024 11ஆம் மாதம் 25ஆம் தேதி 26, 27 இந்த பாராளுமன்ற ஒன்று கூடல இது சம்பந்தமாக அவர் கலந்துரையாட போறார். அது இன்றைக்கு என்ன விடயம் பற்றி கலந்துரையாட போறாருன்னா, அவர்களுடைய சிறப்புரிமை எல்லாமே 50% குறைக்கப்பட போகுது. அப்ப அந்த சிறப்புரிமை சம்பந்தமாக நாம் பார்க்க போறோம். முக்கியமா இந்த காணொலியை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. அர்ச்சுனா சம்பந்தமாக ஒரு கண்டனம் ஒன்று இருக்கு, அது சம்பந்தமாக நீங்க அறிந்து கொள்ளலாம். முதலாவது விடயம் என்னென்னா, இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே அவர்களுடைய பாதுகாப்புக்காக கைத்துப்பாக்கி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த கைத்துப்பாக்கி வழங்கப்படுவதும் இடைநிறுத்தப்படுவதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதை விட இன்னொரு இரண்டாவது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்தது. அந்த போலீஸ் உத்தியோகத்தரும் பாதுகாப்புக்காக வழங்கப்படுவது இடைநிறுத்தப்படுகின்றது. அதை விட இதுதான் உண்மையாகவே பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கு முன்னே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அதிசொகுசு வாகனங்கள் எல்லாருமே பயன்படுத்தினது தெரியும். அப்போ அனுர வந்த கையோட அந்த அதிசொகுசு வாகனங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டதும் உங்களுக்கு அனைவருமே அறிந்த ஒரு விடயம். அப்போ என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அந்த அதிசொகுசு வாகனங்களுக்காக வழங்கப்படுகின்ற வரியில்லாத வாகன அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்பட போகுது. உண்மையாகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே சிறப்புரிமைகள் அதிகமாக வழங்கப்பட்டது. அதை விட உண்மையாகவே இது பழைய ஆட்களுக்கு தான் கிடைக்கப்பட்டது. ஆனால் தற்சமயம் ஒன்று கூடி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் 150க்கு மேற்பட்டார்கள் புதியவர்கள். இப்போ அவர்கள் இதை எதுவுமே பழைய காலத்தில் அனுபவிக்கவில்லை. அப்போ முதல் அனுபவித்த ஆட்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அப்போ இப்போ அனுரா என்ன செய்திருக்கிறார், சில சிறப்புரிமைகளை 50% குறைச்சிருக்கிறார். அதில் தான் இந்த 3 விஷயம்: அவர்களுக்கான வாகன வரி இல்லாத வாகன அனுமதி பத்திரம், மற்றது கைத்துப்பாக்கி, அவர்களுக்கான பாதுகாப்புக்கான 2 போலீஸ் உத்தியோகத்தர். இந்த விடயம் எல்லாமே ரத்து செய்யப்படுகின்றது. இதை விட இன்னொரு விஷயம் சொல்லணுமெண்டா, 21ஆம் தேதி பாராளுமன்ற ஒன்றுகூடல் ஒன்று இடம்பெற்றது. அதில் எங்களோட ஜனாதிபதி அவர்களை நாங்கள் பாராட்டி ஆகணும். என்ன காரணம்னா, அவர் வந்து இறங்கும் போது தனது வாகனத்திலிருந்து தானாகவே தனியாகவே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் தன் கதவை தானே திறந்து அவர் அந்த இடத்துக்கு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இன்னொரு விடயம் என்னென்னா, எந்த ஒரு பாதுகாப்புகள் இல்லை. ஒரே ஒரு வாகனம் பின்னுக்கு வந்தது. போலீஸ் உத்தியோகத்தரோ இராணுவ படையினோ எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வந்ததும் ஒரு பாராட்டுக்குரிய விடயமாக தான் நாங்கள் இருந்தது. ஏன்னா முன்னைய ஜனாதிபதிகள் நீங்கள் வந்து இறங்கிக்க பார்த்துருப்பீங்க. யாழ் மாவட்டம் வந்தாலே அந்த ரோட் முழுக்க போலீஸ் உத்தியோகத்தர் இராணுவ படையினர் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த சில அதிரடி உத்தரவுகளை அனுர போட்டதும் ஒரு நல்ல விடயமாக தான் நான் பார்க்குறேன். நான் இனி பார்க்க போகிற விடயம் அர்ச்சுனா, அதாவது வைத்தியர் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு விடயம். அது ஒரு பெரிய ஒரு விடயமாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இப்போ ஒரு ஓரிரு நாட்களாக சிங்கள ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக அவருடைய சில விடயங்கள் கதைக்கப்பட்டு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. அதில் இருக்கிற உண்மைத்தன்மை சம்பந்தமாகவும் அதன் விளக்கம் சம்பந்தமாகவும் நான் நேற்றைய ஒரு காணொலி வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் தற்சமயம் இன்று காலையில் ஒரு விடயம் ஒன்று வந்திருக்கு. அது சம்பந்தமா நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கூறுறேன் பாருங்க. ஒரு நியூஸ் வந்து காலையில் வந்த விடயம் தான், நான் தெளிவாக சொல்றேன் பாருங்க. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். இது எப்படின்னா, அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக்கர்களை நேற்று சந்தித்த பின்னர்
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இது அவர்களுக்கு தெரிவித்தார். இது சம்பந்தமா நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க. தற்போது வாகனம் மற்றும் இல்லங்களை எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோரவில்லை. எவ்வாறாயினும் தூர பகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில சமயங்களில் பல நாட்கள் கொழும்பில் தங்கியிருக்க வேண்டி ஏற்படலாம். எனவே தூரத்தின் அடிப்படையில் குறித்த வசதிகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எனவே தகுதியானவர்களாக இனங்காணப்பட்டு குறித்த வசதிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சபாநாயகரினால் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்விகள் அங்கு எழுப்பப்பட்டது. அப்ப அதற்கு அவர் எவ்வாறு பதிலளித்துள்ளார்? சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்படவில்லை. அதாவது அந்த சர்ச்சைக்குரிய விடயம் இடம்பெறும் போது பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அந்த பொழுதுல நியமிக்கப்படவில்லை. ஆனா இப்ப எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது. அதாவது அந்த தற்சமயத்துல சபாநாயகர் நியமிக்கப்படாததால் அந்த டைமில் அது சம்பந்தமான கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று தெளிவாக கூறியிருக்கிறார். அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இது சம்பந்தமாக ஆராய்ந்து விசாரணைகள் செய்து இதுக்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெளிவாக கூறியிருக்கிறார். மற்றது எனவும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு, அதாவது அங்கே இருக்கிற சக பாராளுமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடப்பட்டு இது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதில் இன்னொரு விடயம் இருக்கு. எப்படின்னா அர்ச்சுனா சம்பந்தமான இன்னொரு விடயம் பெரிய அளவு பேசப்பட்டு வந்து வருது. அவர் சோசியல் மீடியாவில் இருக்கலாம், சமூக ஊடகங்களில் சில விஷயங்கள் தன்னை அறிமுகப்படுத்தும் போது பிரபாகரன் என்ற இதையும் தான் தமிழீழம் என்ற விடயங்களையும் மற்றும் அந்த கார்த்திகப்பூ அவருடைய சோசியல் மீடியாவில் இருக்கின்ற விடயம் சர்ச்சைக்குரியானது. அதையும் அவங்க இப்போ ஒரு பிரச்சனையாக எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது. எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ச்சுனா கூறுகிறார். அவரது நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. அதாவது அவருடைய நோக்கம் என்னென்று அவங்களுக்கு புரியவில்லை. எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். என்ன காரணம்டா இது சம்பந்தமா அவர் கூறியிருக்கிற விடயம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்டா, அவருடைய சமூக ஊடகங்களில் பரப்பி வர சில விடயங்களும் அவர் சொல்ற தமிழீழம் பிரபாகரன் என்ற வார்த்தைகளும் மற்றது பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய விடயங்கள் சம்பந்தமாக கண்டிப்பாகவே ஒரு ஆராய்ந்து அவர் சமூக ஊடகங்கள் எல்லாமே ஆராய்ந்து தகுந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும்னு தெளிவாக கூறியிருக்கிறாங்க. இதற்கு நீ வைத்தியராட்சினா என்ன எது இந்த பதில் என்ன மாதிரி தரப்போறா, இதுக்கு என்ன மாதிரி அவர் இதுக்கு ரிப்ளை பண்ண போறான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக கூறுறேன். அதாவது அவர் இந்த சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய விடயங்களை ஒரு தீர்மானம் எடுத்து அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட போடுன்ற விஷயத்தை இப்போ ஒரு தகவலாக கிடைக்கப்பட்டது. அப்போ இனி இது அர்ச்சுனா அவர்களுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறார், இன்றைக்கு 25, 26, 24 குழு செயலாண்மையில் பாராளுமன்றத்தில் என்ன பேச்சுக்கள் சொல்ல போகிறான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த விடயம் கண்டிப்பாக வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்மந்தமாக அவர் ஏதாவது பதில் காணொலி தந்தால் உங்களுக்கு அதையும் நான் தாரேன். என்னென்ன பிரச்சனை நடக்குது, அவருக்கு அதுக்கு என்ன மாதிரி விளக்கம் தாரேன், எல்லா விடயங்களுமே உங்களுக்கு நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து காணொலியை பாருங்க, அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. ராஜ்வீ சேனலை புதிதாக பார்த்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. நன்றி.